எனக்கு பாபா மீது நம்பிக்கை உண்டு. அவர்தான் எனக்கு எல்லாமே. ஆனாலும் பிரச்சனை வரும்போது மனம் சஞ்சலப்படுகிறது என சில சாய் பக்தர்கள் கூறுவதும் உண்டு. ஆனாலும் என்ற வார்த்தையானது உனக்கு பாபா மீது முழுமையான நம்பிக்கை இன்னும் ஏற்படவில்லை என்பதை காட்டுகிறது. முழுமையாக அவரை நம்பினால் எப்படிப்பட்ட சங்கடம் வந்தாலும் மனம் தளராமலும் கலங்காமலும் தைரியமாக நிற்க வேண்டும். உண்மையான சாய் பக்தன் தான் கைவிடப்பட்டதாகவோ தனது பிரச்சனைகளின் போது பாபா சோதிக்கிறார் என்றோ பாபா கைவிட்டார் என்றோ சொல்ல மாட்டான். 2000 மைல்களுக்கு அப்பால் என் பக்தன் இருப்பினும் அவனை மறக்க மாட்டேன், எப்போதும் அவனை நினைத்திருப்பேன் என்று ரகுவீர் புரந்தரே என்ற பக்தரின் தாயாரிடம் இவ்வாறு கூறினார் பாபா. புரந்தரே எப்போது வந்தாலும் 2 ரூபாய் கொடு என பாபா கேட்பார். எதற்காக இப்படி கேட்கிறீர்கள் என்று புரந்தரை கேட்டபோது, நான் எதிர்பார்ப்பது இந்த ரூபாய்கள் அல்ல, நான் விரும்புவது நிஷ்டா, அதாவது ஒருமனப்பட்ட விசுவாசம், மற்றும் சபூரி, அதாவது பொறுமை என்று பதில் கூறினார் பாபா. புரியாதவர்கள் பாபா பணம் கேட்பதாகவே நினைத்து அதை கொடுத்தார்கள். தெரிந்த பக்தர்கள் அவற்றின் உள்பொருள் என்ன என்று ஆராய்ந்து அதை பின்பற்றினார்கள். பாபா மீது ஒருமனப்பட்ட விசுவாசத்தையும் தனது நிலைமைகளை எதிர்கொள்வதில் மிகவும் பொறுமையையும் யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பாபாவின் அருள் நிச்சயம் உண்டு. நீ செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் ஆவல் கொண்டவனாக இரு. எப்போதும் சத்தியத்தை கடைபிடி. அப்போது முதல் எல்லா நேரங்களிலும் நீ எங்கே இருந்தாலும் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் என்றார் பாபா. சாய் பக்தன் எந்த நிலையிலும் சத்தியத்தை தவறக்கூடாது. தன் வாக்குறுதிகளில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் பின்பற்றி வந்தால் பாபா அவனுடன் இருப்பதை உணர முடியும். நல்லதை செய்தல் நல்லது நடக்கும் என்பார் பாபா. இதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் ஜெய்சி ஜிஸ் நியர் வையாஜி உசக் பர்கத் என்பது. பல பக்தர்களிடம் பாபா நேர்மையுடனும் நாணயத்துடனும் நடந்து கொள், புனிதத்தன்மையுடன் இரு என்று அடிக்கடி கூறியிருக்கிறார் என்பதிலிருந்து பாபா நேர்மையாகவும் நாணயமாகவும் நாம் வாழ்வதை எதிர்பார்க்கிறார் என அறிந்து கொள்ளலாம். பிரச்சனைகள் நமது நம்பிக்கையை அசைய வைக்கும், பதறவிடும். ஆனாலும் மசூதியில் காலடி எடுத்து வைப்பவர் யாராயினும் அவரது லட்சியத்தை அடைவார் என்ற பாபாவினுடைய வாக்குறுதிகளை நம்பி நடந்தால் நிச்சயமாக எத்தகைய பிரச்சனையாக இருப்பினும் அதிலிருந்து விடுபட்டு விடலாம். பாபாவின் வாக்குறுதிகளை முழுமையாக நம்புவதுதான் ஒருமனப்பட்ட விசுவாசம். என் சமாதி பேசும், என் பெயரும் பேசும், என் மண் உங்களுடன் உங்களுக்கு விடைகள் அளிக்கும் என்ற அவரது வாக்குகளை நம்புங்கள். என்னுடையவனாக இருப்பவன் 1000 மைல்களுக்கு அப்பால் இருப்பினும் குருவியை ஒரு நூலை கட்டி இழுப்பது போல அவனை நான் என்னிடம் இழுத்துக்கொள்வேன். என்னுடையவனான ஒருவனை என்னை விட்டு விலகிச் செல்லும்படி விடமாட்டேன் என்று உறுதியளித்திருக்கிறார். எனவே இன்றிலிருந்தாவது பாபா உங்களை விட்டு ஒரு நொடியும் பிரிந்திருக்க மாட்டேன், ஏனெனில் நீங்கள் எப்போதும் என்னுடனேயே இருப்பவர் என்பதை உணர்ந்திருக்கிறேன் என மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். அவரது பரிபூர்ண அருள் சித்திக்கட்டும். ஓம் சாய்ராம்.